பயங்கரவாத தடைச்சட்டத்தை ரத்து செய்வது தொடர்பான தனிநபர் பிரேரணையை பாராளுமன்ற செயலாளர் நாயகத்திடம் கையளித்தார் சாணக்கியன். இராணுவத்தினரை அரசாங்கம் கொச்சைப்படுத்துகிறது, இந்திக்கு அனுருத்த சாடல். முத்துராயவெல்ல அபிவிருத்தி அதிகார சபை நிறுவ உடனடி நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். முத்துராயவெல்ல நிலத்தில் கை வைப்பதற்கு பாராளுமன்றத்துக்கு அதிகாரம் இல்லை. பேராயர் மெல்கம் கர்தினால் ரஞ்சித் ஆண்டகை. கோடபாயாவின் ட்ரிப்போலி புலனாய்வு குழுவின் அதிர்ச்சி அளிக்கும் கொடூரங்கள். யாழ் வெற்றிலைக்கேணி கடற்படை தளத்துக்கு புதிய அதிகாரி நியமனம். போதைப் பொருட்களுடன் ஒரே நாளில் 802 பேர் கைது. இந்தியாவில் சிக்கி தவிக்கும் இலங்கை மாணவர்கள் மும்பைக்கு அனுப்பப்படும் சிறப்பு விமானம். சுதந்திர தினத்தில் போர் வெற்றி பற்றி பேச ஜனாதிபதிக்கு தைரியம் இல்லை, நாமல் எம்பி குற்றச்சாட்டு. நிகழ்நிலை பாதுகாப்பு சட்டம் முற்றாக நீக்கப்பட வேண்டும், அதுவரை அதன் பிரயோகம் இடைநிறுத்தப்பட வேண்டும். இலங்கை மனித உரிமை ஆணைக்குழு நீதியமைச்சுக்கு பரிந்துரை. பயங்கரவாத தடை சட்டத்தை ரத்து செய்வதற்கான யோசனைகள் அடங்கிய தனிநபர் பிரேரணை ஒன்று இலங்கை தமிழரசு கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் ராசமாணிக்கம் பாராளுமன்ற செயலாளர் நாயகத்திடம் கையளித்துள்ளார். பாராளுமன்றத்தில் வியாழக்கிழமை இடம்பெற்ற அமர்வின் போது விசேட கூட்டை முன்வைத்து உரையாற்றுகையில் ராசமாணிக்கம் சாணக்கியன் பயங்கரவாத தடுப்பு தற்காலிக ஏற்பாடுகள் சட்டம் என்று தலைப்பிட்ட வகையில் பயங்கரவாத தடை சட்டத்தை ரத்து செய்யும் வகையில் தனிநபர் பேரணை ஒன்றை பாராளுமன்ற செயலாளர் நாயகத்திடம் முன்வைத்துள்ளேன். 1979 ஆண்டின் 48ஆம் இலக்க பயங்கரவாத தடுப்பு சட்டம் இதனூடாக ரத்து செய்யப்பட வேண்டும். இந்த தனிநபர் பிரேரணை தொடர்பில் விரைவான நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். மக்கள் விடுதலை முன்னணி மற்றும் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தினால் பயங்கரவாத தடை சட்டம் முழுமையாக நீக்கப்படும் என வாக்குறுதி அளிக்கப்பட்டிருந்தது. ஆனால் அந்த நம்பிக்கை தற்போது மறக்கப்பட்டுள்ளது. ஆகவே வழங்கிய வாக்குறுதிகளை செயற்படுத்துங்கள் என கேட்டுக்கொள்கிறேன் என தெரிவித்துள்ளார். சுதந்திர தின நிகழ்வின் போது நாட்டின் பாதுகாப்புக்காக உயிர்த்தியாகம் செய்த இராணுவத்தினரை கௌரவிப்பதை விடுத்து அவர்களை டிட்பா சூறாவளியின் போது உணவுப் பொட்டலங்கள் வழங்கியவர்களாக மட்டுப்படுத்தி ஜனாதிபதி உரையாற்றியமை கவலை அளிப்பதாக முன்னாள் ராஜாங்க அமைச்சர் இந்திக்கு அனுருத்த தெரிவித்துள்ளார். பத்திரமுல்லையில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தலைமையகத்தில் நேற்று வியாழக்கிழமை நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த போது தற்போதைய சபாநாயகர் பாரிய நிதி மற்றும் அதிகார துஷ்பிரயோகங்களில் ஈடுபட்டு வருவதாகவும் எரிபொருளை முறைகேடாக பயன்படுத்தியமை தொடர்பாக லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவில் அவருக்கு எதிராக முறைப்பாடுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். அதிகாரப்பூர்வ இல்லங்கள் தேவையில்லை என கூறி ஆட்சிக்கு வந்தவர்கள் தற்போது 2 உத்தியோகபூர்வ இல்லங்களை அனுபவித்து வருவதாகவும் இந்த முறைகேடுகளை சுட்டிக்காட்டிய பாராளுமன்றத்தின் முன்னாள் பிரதி செயலாளர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டுள்ளமை மோசமான முன்மாதிரி என சுட்டிக்காட்டினார். அத்துடன் அரசாங்கம் தனது தோல்விகளை மறைக்க ராஜபக்ச வேட்டையை மீண்டும் கையில் எடுத்துள்ளதாக குறிப்பிட்ட அவர் ஒரே நேரத்தில் சிறந்த ராஜபக்ச மற்றும் நாமல் ராஜபக்ச ஆகியோரை விசாரணை பிரிவுகளுக்கு அழைத்திருப்பது அரசியல் நோக்கம் கொண்டது என தெரிவித்துள்ளார். நிலக்கரி ஊழல் மற்றும் சபாநாயகர் மீதான புகார்கள் குறித்து மௌனம் காக்கும் அரசாங்கம் ராஜபக்சவினரை வேட்டையாடுவதன் மூலம் மக்களை திசை திருப்ப முயற்சிப்பதாக அவர் குற்றம் சுமத்தியுள்ளார். மேலும் சுதந்திர தினத்தில் இராணுவத்தினர் வெறும் நிவாரண பணியாளர்களாக சித்தரிக்கப்பட்டதை கடுமையாக விமர்சித்த அவர் முப்படையினர் சம்பளத்துக்காக மட்டும் பணியாற்றியவர்கள் அல்ல எனவும் அவர்கள் பயங்கரவாதத்தை ஒழித்து நாட்டை ஒன்றிணைக்க உயிரை தியாகம் செய்தவர்கள் என்பதையும் சுட்டிக்காட்டினார். ஜனாதிபதி தனது உரையில் இனவாதத்துக்கு இடமில்லை என கூறியதை வரவேற்ற அவர் அதனை சொல்லில் மட்டுமன்றி செயலிலும் காட்ட வேண்டும் என வலியுறுத்தினார். சுதந்திர தினத்தன்று வடக்கில் கருப்பு கொடி ஏற்றி துக்க தினமாக அனுஷ்டிக்கப்பட்டது. இன்னும் அங்கு இனவாத தூண்டல்கள் இருப்பதையே காட்டுவதாகவும் அதனை தடுக்க ஜனாதிபதி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். இறுதியாக சட்டம் அனைவருக்கும் சமமாக இருக்க வேண்டும் என தெரிவித்த அவர் விசாரணை நிறுவனங்கள் எவருக்கும் அஞ்சாமல் நேர்மையாக செயற்பட வேண்டும் என வலியுறுத்தினார். முத்துராயவெல்ல சதுப்பு நில பகுதியை பாதுகாப்பதற்காக முத்துராயவெல்ல அபிவிருத்தி அதிகார சபை நிறுவுமாறு அரசாங்கத்திடம் கோருகின்றோம். அமைச்சர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் தன்னிச்சையான தீர்மானங்கள் குறித்த பகுதியில் சட்டவிரோத கட்டுமானங்கள் அதிகரித்து வருகின்றன. இவ்வாறான சட்டவிரோத கட்டுமானங்கள் உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும். முத்துராயவெல்ல சதுப்பு நிலத்தில் கை வைக்கும் அதிகாரம் பாராளுமன்றத்துக்கோ நகர அபிவிருத்தி அதிகார சபைக்கோ கிடையாது என பேராயர் மெல்கம் ரஞ்சித் ஆண்டகை தெரிவித்துள்ளார். கொழும்பில் பேராயர் இல்லத்தில் முத்துராயவெல்ல சதுப்பு நிலத்தை பாதுகாத்தல் தொடர்பில் இடம்பெற்ற விசேட கலந்துரையாடலில் அவர் இதனை தெரிவித்தார். கம்பஹா மாவட்டத்தின் இயற்கையான வடிகால் அமைப்பு முத்துராயவெல்ல சதுப்பு நிலங்களூடாகவே அமைந்துள்ளது. இப்பகுதியில் சட்டவிரோத கட்டுமானங்கள் தொடருமானால் எதிர்காலத்தில் கம்பஹா மாவட்டத்தில் மீண்டும் கடுமையான வெள்ளப்பெருக்கு ஏற்படும் அபாயம் உள்ளது.
முத்துராயவெள சதுப்பு நில வலயத்துக்குள் அதிகரித்து வரும் சட்டவிரோத கட்டுமானங்களால் சுமார் 18,000 குடும்பங்கள் பாதிக்கப்பட்டுள்ளது. கம்பஹா மாவட்டம் ஒன்றுமில்லாதவாறு வெள்ளத்தால் கடுமையாக பாதிக்கப்பட்டமைக்கு இதுவும் ஒரு காரணமாகும். முத்துராயவெள சதுப்பு தொடர்பில் பல ஆண்டுகளாக நாம் போராடி கொண்டிருக்கிறோம். இது ஒட்சன் உற்பத்தியில் மிகவும் முக்கியத்துவமுடைய ஒரு இயற்கை வளமாகும். எனவே நாம் இதனை பாதுகாப்பதற்காக போராடி கொண்டிருக்கிறோம் என தெரிவித்துள்ளார். கோடபய ராஜபக்ச முன்னாள் ஜனாதிபதி மஹிந்தவின் ஆட்சி காலத்தில் அரசுக்கு எதிராக செயற்பட்டவர்கள் ஊடகவியலாளர்களை கொலை செய்வதற்கு மற்றும் பல கொடூரங்களை செய்வதற்கு பயன்படுத்திய ட்ரிப்போலி புலனாய்வு குழு தொடர்பில் உழைக்கும் பத்திரிகையாளர் சங்கத்தின் முன்னாள் தலைவரும் தற்போது ஜேர்மனியில் வசிக்கும் சரத் பாலசூரிய தெரிவித்துள்ளார். இணையதளம் ஒன்றுக்கு வழங்கிய செவ்வியில் அவர் தொடர்பான ரகசியங்களை வெளிப்படுத்தியுள்ளார். தொடர்ந்து கருத்து தெரிவித்த அவர் கூயிஸ் லசந்த என்ற நூலை அண்மையில் வெளியிட்டார். அதில் லசந்த விக்ரமதுங்கவின் படுகொலையில் அனைத்து விடயங்களையும் குறிப்பிட்டுள்ளார். மேலும் ட்ரிப்போலி புலனாய்வு குழு முழு விவரங்களும் குறிப்பிடப்பட்டுள்ளன. ட்ரிப்போலி புலனாய்வு குழு ட்ரிப்போலி பிளாட்டூன் யாழ்ப்பாணத்தில் அமைக்கப்பட்டிருக்கும் 2வது புலனாய்வு பிரிவைச் சேர்ந்த புலனாய்வு குழுவாகும். இது மருதானையில் இருந்த பழைய ட்ரிப்போலி சந்தை கட்டிடமாகும். அதில் அமைக்கப்பட்டதால் அந்த கட்டிடத்தின் பெயரையே வைத்துள்ளனர். குறித்த கட்டடத்தில் ஊடகவியலாளர் கீத் நோயரை கடத்தி சென்று மிருகத்தனமாக தாக்கினர். அந்த சந்தர்ப்பத்தில் நான் உட்பட எமது சங்கத்தின் உறுப்பினர்கள் அன்றைய ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுடன் நேரடியாக தொடர்பு கொண்டு 4 பக்கமும் கொடுத்த அழுத்தத்தால் அதிகாரி கீத் நோயார் விடுவிக்கப்பட்டார். அந்த 9 நிமிடங்களில் கீத் நோயார் எவ்வாறு தப்பினார் என்பது இன்றும் அந்த நிகழ்வின் கண்ணுக்குள் இருக்கிறது. முன்னாள் ஜனாதிபதி அன்றைய பாதுகாப்பு செயலாளருக்கு எடுத்த அழைப்பின் பின்னர் அன்றிருந்த இராணுவ புலனாய்வு பொறுப்பதிகாரி அமல் கருணாநாயக்கவுக்கு எடுக்கப்பட்ட அழைப்பு மற்றும் அந்த தகவல் எந்த விசாரணையும் அறிவிக்கப்பட்டு 9 நிமிடங்களில் எந்த விசாரணைக்கு அறிவிக்கப்பட்டு 9 நிமிடங்களில் கீத் நோயார் விடுவிக்கப்பட்டார். அன்று ஆட்கள் கடத்தப்படுவது மற்றும் கொலை செய்வது அனைத்தும் மஹிந்த ராஜபக்ச அறிந்திருந்தால், ஆனால் அவர் அதை காட்டிக் கொள்ளவில்லை என தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு வெற்றிலைக்கேணி கடற்படை முகாமுக்கு புதிய பொறுப்பதிகாரி நியமிக்கப்பட்டுள்ளார். வெற்றிலைக்கேணி கூட்டுப்படை தளத்தின் தளபதியாக பணியாற்றிய பொறுப்பதிகாரி ரணசிங்க இடமாற்றாமல் ஆகி சென்று விட்டார். இந்த நிலையில் வெற்றிலைக்கேணி கடற்படை தளத்துக்கு புதிய அதிகாரியாக கடற்படை அதிகாரி கமாண்டர் விக்ஸ் ஜெயசூரிய நியமிக்கப்பட்டுள்ளார். வடமராட்சி கிழக்கில் சட்டவிரோத மீன்பிடி நடவடிக்கைகள் இடம்பெற்று வருவதாக குற்றச்சாட்டு எழுப்பப்பட்டு வந்த நிலையில் வெற்றிலைக்கேணி கடற்தளத்துக்கு இவ்வாறு புதிய அதிகாரி நியமிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதியின் பணிப்புரைக்கமைய நாட்டில் போதைப் பொருளை தடுக்கும் நோக்கிலான முழுநாடு ஒன்றாக எனும் தேசிய திட்டத்தின் கீழ் புதன்கிழமை முன்னெடுக்கப்பட்ட சோதனை நடவடிக்கைகளில் சுமார் 802 பேர் போதைப் பொருட்களுடன் கைது செய்யப்பட்டனர் என போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. அத்துடன் தடுப்பு காவல் உத்தரவு பெற்ற 16 பேரும் சட்டவிரோத சொத்துக்கள் தொடர்பான விசாரணைக்கமைய ஒருவரும் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் 794 சோதனைகள் நடாத்தப்பட்டன. மேலும் 6 பேர் மறுவாழ்வு நிலையத்துக்கு அனுப்பி வைக்க பரிந்துரைக்கப்பட்டுள்ளனர். இந்த போதைப் பொருள் தடுப்பு நடவடிக்கைகளின் போது சிக்கிய சந்தேக நபர்கள் வைத்திருந்த போதைப் பொருட்களும் இதன்போது போலீசார் கைப்பற்றினர். இதற்கமைய சந்தேக நபர்களிடமிருந்து 495 கிராம் ஹெரோயின், 1 கிலோகிராம் 58 கிராம் ஐஸ், 11 கிராம் 200 மில்லிகிராம் ஹோக்கைன், 2 கிலோகிராம் 710 கிராம் கஞ்சா, 2 கஞ்சா செடிகள், 1 கிலோகிராம் 42 கிராம் குஷ்ரக போதைப் பொருள், 464 கிராம் கசீஸ்ரக போதைப் பொருள், 95 போதை மாத்திரைகள், 1 கிலோகிராம் 85 கிராம் மதன மோதகம் மற்றும் 111 கிராம் மாவா போதைப் பொருள் என்பன போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளன. இந்தியாவில் நடைபெற்ற சர்வதேச சாரணர் முகாமில் பங்கேற்ற சுமார் 70 இலங்கை பாடசாலை மாணவர்கள், ஆசிரியர்கள் மற்றும் உடன்வந்த ஊழியர்கள் நேற்று அதிகாலை முதல் மும்பை விமான நிலையத்தில் சிக்கி தவித்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இலங்கையில் உள்ள பல பாடசாலைகளை பிரதித்துவப்படுத்தும் இந்த குழு நேற்று அதிகாலை 5 மணிக்கு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமானம் ஜூஎல் 142 மூலம் நாடு திரும்ப திட்டமிட்டது. எனினும் அந்த குழு சரியான நேரத்தில் விமான நிலையத்துக்கு வர தவறியதால் விமானம் பல காலி இருக்கைகளுடன் கட்டுநாயக்கவுக்கு புறப்பட்டது. மும்பை விமான நிலையத்துக்கு செல்லும் பாதையில் ஏற்பட்ட போக்குவரத்து நெரிசல் காரணமாக தாமதம் ஏற்பட்டதாகவும் இதனால் சார்ந்த குழு திட்டமிட்டபடி விமான நிலையத்தை அடைவது தடைப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதன் விளைவாக நேற்று பிற்பகல் வரை இலங்கைக்கு திரும்புவது குறித்து அவர்கள் குழு நிச்சயமற்ற தன்மை எதிர்கொண்டது. நிலைமையை தொடர்ந்து அரசாங்கம் தலையிட்டு சிக்கி தவிக்கும் மாணவர்களை மீண்டும் நாட்டுக்கு அழைத்து வர சிறப்பு விமானத்தை ஏற்பாடு செய்துள்ளது. இதன்படி அதிகரிக்கப்பட்ட இருக்கை வசதியுடன் கூடிய ஸ்ரீலங்கன் ஏர்லைன் விமானம் ஜூஎல் 144 இன்று மாலை மும்பைக்கு புறப்பட்டு இன்று இரவு 8:45 மணியளவு கட்டுநாயக்க வந்தடைய உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. விடுதலை புலிகளுக்கு எதிரான இராணுவ வீரர்களின் போர் வெற்றியை பற்றி பேச ஜனாதிபதி அனுகுமார் திசாநாயக்கவுக்கு தைரியமில்லை என நாமல் ராஜபக்ச குற்றம் சாட்டியுள்ளார். பாராளுமன்றத்தில் நேற்று உரையாற்றிய போது அவர் இதனை தெரிவித்தார். உலக நாடுகள் தங்கள் சுதந்திர தினங்களில் படைப்பிரிவுகள் மற்றும் பிரிவுகளின் வெற்றிகளை பற்றி
பெருமையாக பேசுகின்றது. முதல் மற்றும் இரண்டாம் உலகப் போரின் வெற்றிகள் கூட பேசப்படுகின்றன. நித்பா சூறாவளியின் போது ஆயுதப்படைகளின் பங்களிப்பு பற்றி ஜனாதிபதி பேசினார். ஆனால் விடுதலை புலிகளுக்கு எதிரான போர் வீரர்களின் வெற்றிகளை பற்றி பேச அவருக்கு தைரியம் இல்லை. விடுதலை புலிகளுக்கு எதிரான போர் வெற்றி இனவெறி என்று அரசாங்கம் நினைத்தால் அது அப்படியல்ல. நாங்கள் தமிழ் சமூகத்துக்கு எதிராக போராடவில்லை என அவர் தெரிவித்துள்ளார். 2024ஆம் ஆண்டு 9ஆம் இலக்க நிகழ்நிலை காப்பு சட்டமானது முற்றாக நீக்கப்பட்டு அதற்கு முறையான சட்டத்தினூடாக பதிலீடு செய்யப்படும் வரை அந்த சட்டத்தின் பிரயோகத்தை இடைநிறுத்துவதாக அறிவிக்குமாறு இலங்கை மனித உரிமை ஆணைக்குழு நீதியமைச்சுக்கு பரிந்துரைத்துள்ளது. அதேபோன்று அவதூறு என்பது குற்றவியல் குற்றமல்ல என நினைவுறுத்தியும், ஆகையினால் வெறுமனே அவதூறு பேச்சுடன் மாத்திரம் தொடர்புடைய முறைப்பாடுகளை பதிவு செய்தல் மற்றும் விசாரணை செய்தல் ஆகியவற்றை தவிர்க்குமாறு வலியுறுத்தியும் சகல போலீஸ் நிலையங்களுக்கும் அறிவுறுத்தல்களை வழங்குமாறு போலீஸ் மா அதிபருக்கு பரிந்துரைத்துள்ளது. கருத்து வெளிப்பாட்டு சுதந்திரம் மற்றும் நிகழ்நிலை பாதுகாப்பு என்பன தொடர்பில் இலங்கை மனித உரிமை ஆணைக்குழுவினால் வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் இவ்விடயங்கள் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சட்ட அமுலாக்க அதிகாரிகளால் ஊடகவியலாளர் உள்ளிட்ட சிலருக்கு எதிராக அவதூறு பேச்சு என்ற குற்றச்சாட்டின் கீழ் விசாரணைகள் முன்னெடுக்கப்படுவது குறித்து மிகுந்த கரிசனை அடைகிறோம். ஊடகவியலாளரும் மனித உரிமை ஆணைக்குழுவில் கருத்து வெளிப்பாட்டு சுதந்திரம் தொடர்பான குழுவின் உறுப்பினருமான தனது ஜெயவர்தன முறையான காரணங்கள் எவையும் குறிப்பிடாமல் விசாரணைக்கென போலீசார் அழைக்கப்பட்டமை இதற்காக அண்மைய கால உதாரணங்களாகும். அரசியலமைப்பின் 14 சரத்தினூடாக கருத்து வெளிப்பாட்டு சுதந்திரம் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. அது நாட்டின் சகல பிரஜைகளும் கருத்துக்கள் மற்றும் தமது நிலைப்பாடுகளை வெளிப்படுத்துவதாகும். ஜனநாயகத்தில் பங்கெடுப்பதற்கு அவசியமான மிக முக்கியமான அடிப்படை உரிமையாகும். அரசியலமைப்பினால் உத்தரவாதம் அளிக்கப்பட்டுள்ள இவ்வுரிமையினூடாக நிகழ்நிலை முறைமை உள்ளடங்களாக சகல தளங்களிலும் வெளிப்படுத்தப்படும் கருத்துக்கள் பாதுகாக்கப்படுகின்றது. அவ்வாறு இருக்கையில் தேவையின்றி பொருத்தமின்றி முறையான காரணங்களின்றி கருத்து வெளிப்பாட்டு சுதந்திரத்தின் மீது பிரயோகிக்கப்படும் மட்டுப்பாடுகள் மக்கள் மத்தியில் மிகையான அழுத்தத்தையும் அமைதியின்மையையும் தோற்றுவிக்க கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது.